வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். இந்த வீடியோல நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில மறுபடியும் போர் பதட்டம் நிலவுது. இந்த செய்திய நாம பரவலா நம்மளுடைய சமூக ஊடகங்கள்லயா இருக்கட்டும் சரி, இல்ல செய்திகள்லயா இருக்கட்டும் சரி பார்த்திருப்போம். ஆமாங்க, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும், ஒருவேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் திரும்பவும் ஒரு போர் வந்ததுன்னா அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மறுபடியும் போரா? இந்த கேள்வி உருவாக காரணம் என்ன தெரியுமா? பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய கவாஜா ஆசிப் அப்படிங்கிற அந்த அமைச்சர் அந்த நாட்டுல எடுக்கப்பட்ட ஒரு தனியார் தொலைக்காட்சி நேர்காணல்ல, இந்தியா ஒருவேளை எங்களை தாக்க முற்பட்டா நாங்களும் திரும்பி தாக்க ரெடியா தான் இருக்கோம், இந்த முறை போர்னு ஒண்ணு நடந்துட்டா கண்டிப்பா பாகிஸ்தானுடைய அடி வேகமா இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை அவர் பதிவு பண்ணாரு. அவரு என்னைக்கு அந்த கருத்தை பதிவு பண்ணாரோ அன்னையில இருந்து நம்மளுடைய எல்லையில ஒரு அசம்பாவிதம் நடந்துருமோ, ஒரு பதற்றமான சூழல் நிலவுதோ அப்படிங்கிற கேள்வி ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் துளைச்சிருக்கு. ஒரு நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரே இப்படி பேசினதுதான் இது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறுறதுக்கு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இந்தியாவா இருக்கட்டும் சரி, இல்ல மற்ற எந்த நாடுகளா இருக்கட்டும் சரி, அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அந்தந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு தான் தெரியும். அந்த நாட்டினுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு A to Z அந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சருக்கோ இல்ல பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கோ தான் தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல குறிப்பா பாகிஸ்தான் நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்படிப்பட்ட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மிரட்டலுக்கு காரணம் என்னன்னா, கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி, குறிப்பா சொல்லணும்னா ஏப்ரல் மாதத்துல இந்திய பகுதியில இருக்கக்கூடிய பகல்காம் அப்படிங்கிற அந்த ஒரு ஏரியால தீவிரவாதிகளால தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. உண்மையாவே சொல்லணும்னா நிக்க வச்சு சுட்டு கொன்னாங்க. அப்படி சுட்டு கொல்லப்பட்ட பல பொதுமக்களும் இருந்தாங்க. ராணுவ வீரர்கள் யாருமே அதுல சாகல. அங்க இறந்த அனைவருமே சாதாரண சிவிலியன்ஸ். அவங்க கிட்ட எதிர்த்து சண்டை போட கூட கையில எந்த ஆயுதமும் இல்ல. மண்டிக்கிட்டு கால்ல விழுந்து கதறி இருக்காங்க உயிர் பிச்சைக்காக. அப்படியும் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம சுட்டு கொன்னுச்சு அந்த தீவிரவாத கும்பல். அதை தொடர்ந்து இந்த தீவிரவாத தாக்குதல் முழுக்க முழுக்க பாகிஸ்தானுடைய தாக்குதல் அப்படிங்கிற மாதிரி இந்திய வெளியுறவுத்துறையா இருக்கட்டும் சரி, இல்ல இந்திய பாதுகாப்பு துறையா இருக்கட்டும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவும் பாகிஸ்தான் மீது பழிய போட்டாங்க. இந்த பழி ஒரு கட்டத்துல பாகிஸ்தானுடைய அமைச்சரவையா இருக்கட்டும் சரி, இல்ல பாகிஸ்தான்ல தஞ்சம் கொண்டிருக்கக்கூடிய தீவிரவாதிகள்னாலையும் இது அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து முழுக்க முழுக்க இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்த இந்தியா பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயரும் சூட்டப்பட்டுச்சு. அந்த கதைகள் முழுக்க முழுக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது நம்மளுடைய இந்திய தேசத்தின் வரலாற்றுல பொன் எழுத்துக்களால எழுதப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்மளுடைய இந்திய தேசத்தின் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லி இருந்தாரு. பாகிஸ்தானுடைய இந்த மனிதாபிமானமற்ற தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஆபரேஷனை கையில எடுத்தாங்க. அதை தொடர்ந்து இந்திய ராணுவம் லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி அவங்க பாகிஸ்தானுக்குள்ள இருந்த பல தீவிரவாத முகாம்களை துல்லியமா சொல்லி அடிச்சாங்க. அதுல பல முக்கிய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறதும் நாம எல்லாரும் பார்த்திருப்போம். அதுக்கும் ஒரு படி மேல போய் பாகிஸ்தான் ராணுவத்தின் தலைமையகமா கருதப்படுற ரவால்பிண்டி அப்படிங்கிற அந்த ஊர் வரைக்கும் இந்திய ராணுவம் ஊடுருவி தாக்குதல் நடத்தினது நம்ம வரலாற்றுல சிறப்புமிக்க ஒன்னா இருக்கு. இந்திய ராணுவத்தின் தொடர் தாக்குதல்ல திணறி போன பாகிஸ்தான் பல சர்வதேச நாடுகளை உதவிக்கு அழைச்சு சண்டை நிறுத்தத்துக்கு இந்தியா கூட பேச சொன்னாங்க. அப்படி 4 நாட்கள் தொடர் பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் நம்ம இந்திய ராணுவம் தாக்குதலை நிறுத்தினாங்க. என்னதான் முட்டுனாலும் மோதினாலும் இந்திய தேசத்துக்குள்ள வந்து அவங்களால ஒரு புல்ல கூட திரும்பி புடுங்கிட்டு போக முடியல அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இந்திய ராணுவம் தங்களுடைய முழு பலத்தையும் காட்டுறதுக்கு முன்னாடியே மண்டியிட்டு நம்ம கிட்ட தலை வணங்குச்சு பாகிஸ்தான். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும்
இவ்வளவு தலைக்குனிவை சந்திச்சதுக்கு அப்புறமும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் இவ்வளவு தலைக்கணத்தோட பேசுறதுதான் இப்ப இருக்கிற மொத்த டென்ஷனுக்கும் காரணமா இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்பதான் சண்டை நடக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச நாள்ல இருந்து கிட்டத்தட்ட மொத்தமா 5 போர்கள் நடந்திருக்கு. அந்த 5 போர்லயும் இந்தியா தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. முதல் போர் 1947ஆம் ஆண்டு. இந்த போர் எதுக்காக அப்படின்னா, சுதந்திரத்துக்கு அப்புறம் காஷ்மீரை சொந்தம் கொண்டாடிய பாகிஸ்தான் அந்த காஷ்மீரை முழுமையா கைப்பற்றுறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி நம்மளுடைய இந்திய ராணுவத்தால முறியடிக்கப்பட்டுச்சு. இந்த போர்லயும் ஐநா தலையிட்டதாலதான் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது போர் 1965ஆம் ஆண்டுல நடக்குது. இது நம்ம கிட்ட இருந்த காஷ்மீர் பகுதியை திரும்ப மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய ஒரு அறிவிக்கப்பட்ட போர். இந்த போர்ல இந்திய ராணுவம் திறம்பட செயல்பட்டு பாகிஸ்தானை விரட்டி அடிச்சாங்க அப்படிங்கிற வரலாற்றையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த போர்லையும் சோவியத் யூனியன் தலையிட்டதுனாலதான் போர் நிறுத்தம் இந்தியாவால அறிவிக்கப்பட்டுச்சு. மூன்றாவது போர் 1971ஆம் ஆண்டுல நடக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதுல நேரடி போர்லாம் கிடையாது. ஆனா பாகிஸ்தானுக்கு உள்ளே நடந்த இரு இன கலவரங்கள்ல இந்தியா தலையிட்டு பல முக்கியமான முடிவுகளை எடுத்தாங்க. அப்படி எடுக்கப்பட்ட முடிவுகள்னாலதான் இன்னைக்கு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடே உருவாக்கி இருக்கு. இந்த போர்லையும் பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இந்திய ராணுவம் ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். குறிப்பா 900க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் இந்த போர்ல தான் மண்டியிட்டு இந்தியா கிட்ட சரணடைஞ்சாங்க. இந்த வீரதீர செயல்களை செஞ்ச மாவீரர்கள் நம்ம இந்திய தேசத்தின் ராணுவத்தினர். நான்காவது போர் 1999ஆம் ஆண்டு நடந்த கார்கில் போர். இந்த கார்கில் போர் ஒரு அறிவிக்கப்படாத போர். அங்க இருந்த கார்கில் பகுதி மலைப்பகுதிகளை ஆக்கிரமிச்சுக்கிட்ட பாகிஸ்தான் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் போராடி நம்மளுடைய இந்திய வீரர்கள் நம்ம தேசத்துக்காக உயிர் நீத்த அந்த தியாக போர் அது. இந்த போர்லையும் இந்தியா அவங்கள வெற்றிகரமா முறியடிச்சு பாகிஸ்தான ஓட விட்டாங்க. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பல சம்பவங்களை பாகிஸ்தான் பார்த்த பிறகும் இப்பவும் நம்ம கூட போருக்கு வர்றத முனைப்பிலேயே தான் இருக்காங்க. அவங்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதிலேயோ இல்ல அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்துறதுலயோ அவங்க எந்த முனைப்பையும் காட்டுறது இல்ல போல. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மறுபடியும் போர் வந்தா மீண்டும் இதே நிலைமை, இதே வரலாறு திரும்பதான் போகுது. 2 நாடுகள் கிட்டையுமே அணு ஆயுதங்கள் இருக்கு. நம்ம கிட்டையும் அணு ஆயுதங்கள் இருக்கு, பாகிஸ்தான் கிட்டையும் இருக்கு. ஆனா ஒரு போர்னு வந்துட்டாவே பாகிஸ்தான் முதல்ல வந்து எங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கு, நாங்க எங்க கிட்ட இருக்க அணு ஆயுதங்களை பயன்படுத்தினா உங்க நாடே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல்களை கொடுக்கிறது வழக்கமான ஒண்ணுதான். ஆனா இந்தியா இந்த விஷயத்துல பொறுமையா தான் செயல்படும். காரணம், அணு ஆயுதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒட்டுமொத்த நாட்டையே அழிச்சிரும் அப்படிங்கிறதும் இந்தியாவுக்கும் தெரியும், உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கும் புரியும். ஒருவேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மீண்டும் போர் வந்துட்டா இதனுடைய தாக்கம், பொருளாதார தாக்கம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மட்டும், இந்த 2 நாடுகளுக்குள்ள மட்டும் நடந்துராது. அதை தாண்டி அமெரிக்காவா இருக்கட்டும் சரி, ரஷ்யாவா இருக்கட்டும் சரி, சைனாவா இருக்கட்டும் சரி, இன்னும் பல நாடுகளுக்கும் இந்த பொருளாதார தாக்கம் ஏற்படும். பொருளாதாரத்துல மிகவும் அடிப்படை போற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி தான். இந்த இந்தியாவும் சைனாவும் ஒருவேளை மறுபடியும் போருக்குள்ள போறாங்க அப்படின்னா இங்க தங்கத்தின் விலை ஏறக்கூடும். அது மட்டும் இல்லாம பெட்ரோல் டீசல் விலைகளும் ஏறக்கூடும் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மையா இருக்கு. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம நிலையான பொறுமையான நாடு அப்படின்னு உலக நாடுகள் நம்புது. ஆனா பாகிஸ்தான் மீது மற்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அபிப்பிராயமே வேற. அவங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால அவங்களுக்கு எதிரா, அதாவது பாகிஸ்தானுக்கு எதிரா இந்தியா எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அத உற்று நோக்கக்கூடிய இல்ல எதிர்த்து நிக்கக்கூடிய நாடுகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பாகிஸ்தான் ஒருவேளை இந்தியா கிட்ட சீண்டி இந்தியாவை ட்ரிகர் பண்ணி இந்தியா ஒருவேளை தாக்குதல் நடந்ததுன்னா இங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம்னு சொல்லிட்டு இடையில வந்து நிக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய ஆளா யாரை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களை தான் பார்க்கலாம். இங்க எந்தவித பேச்சுவார்த்தைக்குமே அவர் உள்ள வராம எங்கேயோ அமெரிக்கால உட்கார்ந்துட்டு நான் தான் அந்த போரை நிறுத்தினேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு இல்லையா. அந்த மாதிரி
திரும்பவும் ஒரு டிராமாவை போட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு போர்னு ஒண்ணு வந்துட்டா ஏற்கனவே பொருளாதாரத்துல வீழ்ச்சியில இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இன்னும் அதள பாதாளத்துல போயிடும் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. இந்திய ராணுவத்தின் பலமா இருக்கட்டும் சரி, இல்ல மற்ற உபகரணங்களா இருக்கட்டும் சரி, இல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியா இருக்கட்டும் சரி, ஒரு முழு போர்னு வந்துட்டா பாகிஸ்தான் நம்ம கிட்ட தோத்துதான் போகும் அப்படின்னு ராணுவ நிபுணர்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சருடைய இந்த பேச்சுக்கள் என்னதான் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் இந்திய ராணுவம் எல்லைகள்ல இருக்கக்கூடிய பாதுகாப்பை இருமடங்கா அதிகரிச்சிருக்காங்க. குறிப்பா கவச வாகனங்கள், அது மட்டும் இல்லாம ட்ரோன்களை முறியடிக்கும் சென்சார்கள்னு பல விஷயங்களை, பல பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை இந்திய ராணுவம் செஞ்சிருக்காங்க. ஆகையால இந்திய மக்கள் நம்ம எல்லாருமே சேஃபா ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்மளுடைய நாட்களை கடந்து போவோம். நேர்களே, நீங்க சொல்லுங்க, பாகிஸ்தானுடைய இவ்வளவு பின்னடைவுக்கு பிறகும் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும் சரி, ராணுவ அதிகாரிகளா இருக்கட்டும் சரி, ஒரு மெத்தன போக்கிலேயே இந்தியாவை சீன்றதிலேயே இருக்காங்களே, இதனுடைய பின்விளைவு என்னவா இருக்கும்? ஒருவேளை இந்தியா திரும்ப தாக்குனா அதனுடைய இம்பாக்ட் எந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.